வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கும் த கேபிட்டல் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா. ஒரு துயரமான நாள். நேற்றைய தினம் நடந்த தாக்குதல் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 26 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் கேஷுவாலிட்டிஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் அமித்ஷா ஹை லெவல் மீட்டிங், செக்யூரிட்டி மீட்டிங்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. பிரதமர் தன்னுடைய பயணத்தையும் ரத்து செஞ்சுட்டு வராரு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன காரணம், என்ன பின்னணி, யார் பொறுப்பேற்று இருக்கிறா, டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன? இல்ல, இது இப்போ நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கட்சி பேதம் இல்லாம எல்லோருமே அடிக்கோடிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்படியான ஒரு தாக்குதல். ஏன்னா ஒரு இந்திய குடிமக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல். இட்ஸ் அட்டாக் ஆன் அவர் சாவர்னிட்டி அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இதுக்கு யாரு பின்னணியில இருக்காங்களோ, யாரு காரணமா இருக்காங்களோ அவங்கள நிச்சயமா இந்தியாவுடைய சட்டத்திற்கு முன்பாகவோ இல்லாட்டி இந்தியாவுடைய இராணுவத்துக்கு முன்பாகவோ கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றத எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய தகவல்கள் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவும் மனசை உருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு ஹனிமூனுக்காக அங்க போன தன் கணவரை இழந்திருக்கிறாங்க ஒரு மனைவி. வயதானவர், கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேல பெரிய அளவுல நடக்க முடியாத ஒரு ஆளையும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஈவு இறக்கமே இல்லாம நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலா தான் நடந்திருக்கு. இத எடுத்த உடனே எல்லாருமே ஒரு பக்கம் எமோஷனலான விஷயமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நிதானமா எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் நாங்க மத்திய அரசுக்கு இந்த விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அமெரிக்க பயணத்தை பாதியிலேயே முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. பிரதமர் அப்கோர்ஸ் சவுதியில இருந்து அவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு. வந்ததோடு மட்டும் இல்லாம கையோட அஜித் தோவல்கிட்ட ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. மத்திய கேபினெட், பாதுகாப்பு துறைக்கான கேபினெட்டை கூட்டி அடுத்து என்ன நடக்கணும், அடுத்து என்ன இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்றத மிக விரிவா விவாதிச்சிருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் ஏற்கனவே ஸ்ரீநகர்ல இருக்காரு, பல்காமுக்கு போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூத்த ராணுவ அதிகாரிகள், விமானப்படை அதிகாரிகள் கூட எல்லாம் மிக விரிவான ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டெப், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றதுக்கு இந்தியா முழுமையா தயாராகிட்டு இருக்கு. என்ன காரணம், யார் பொறுப்பேற்று இருக்கிறா? த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு, லஷ்கர்-இ தொய்பாவினுடைய ஒரு கிளை அமைப்பு, 2019 ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு உருவான ஒரு அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்று இருக்கிறதாக தகவல்கள்லாம் வரதை பார்க்க முடியுது. அதற்கான ரிட்டாலியேஷன் இதுவா? அந்த தகவல் உண்மைதானா? என்ன காரணம்? இல்ல, இதுல சம்பந்தப்பட்டதுல ஒரு 4-5 பேர் சந்தேகத்துக்குரிய நபர்களா பார்க்கப்படுறாங்க. சோ அதாவது வீடியோக்கள்ல அவங்களுடைய உருவம், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே 2018க்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இப்படியான தாக்குதல் சம்பவங்களை நடத்தின ஒருத்தனும் அதுல தொடர்புடையவனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஆனா இது வரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் சார்பா இவங்கதான் அப்படின்றத எக்ஸாக்டான எந்த தகவலும் சொல்லல. யார் யார் வந்தாங்க அப்படின்ற மாதிரியான முழுமையான விவரங்கள் அப்படின்றது இன்னும் கொடுக்கப்படலை. ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க இருக்கக்கூடிய இடத்தை செக்யூர் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரியான தாக்குதல், ஏன்னா ஒரு இடம் மட்டும் அவங்க குறி வச்சிருப்பாங்களா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். மற்ற இடங்கள்லயும் இது நடக்காம இருக்கணும். ஏன்னா இது கோடை காலம் அப்படின்றதுனால ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்ல, இந்தியாவுல பல இடங்கள்லயும் சுற்றுலா தலங்கள்ல சுற்றுலா பயணிகள் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. வெறும் ஜம்மு காஷ்மீர் மட்டுமா, இல்ல வேற எதையும் டார்கெட் வச்சிருக்காங்களா அப்படின்ற உளவு தகவல்கள் எல்லாம் திரட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் லஷ்கர்-இ தொய்பாவுடைய நிழல் அமைப்பு தான் இதுக்கு இப்போதைக்கு பொறுப்பேற்றுக்கிறதா தகவல் சொல்லப்படுது. ஆனா இதுக்கு யாரு பின்னணியில இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எங்க சந்தேகமே இல்லாம இருக்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள், தீவிரவாதிகள் தான் இதுக்கு முழு பின்னணி அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். அங்க இருக்கக்கூடிய அந்த பயணிகள் அவங்க எல்லாம் செக்யூர் பண்ணிட்டாங்களா? அவர்களை திரும்ப அங்கிருந்து வெளியேற்றுவது, அதற்கான நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது தொடர்பான தகவல்கள் என்ன? இல்ல, இம்மிடியட்டா அவங்க எல்லாருமே என்னன்னா, இப்ப இந்த தாக்குதல் நடந்த இடம் அப்படின்றது பெரிய அளவுல சாலை வசதிகள்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் அப்படின்றதுனால ட்ரெக்கிங் போற மாதிரியான ஒரு சின்ன அளவுல ட்ரெக்கிங் போகக்கூடிய ஒரு இடமா தான் அது இருந்திருக்கு.
சோ அதனால காயமடைஞ்சவங்களை உடனடியா, ஏன்னா நிறைய பேர் பயந்து ஓடி இருக்கிறாங்க, அங்க இருந்த காடுகள் முட்டைகள் எல்லாம் வந்து விழுந்தடிச்சு ஓடி இருக்காங்க, நிறைய பேருக்கு பிராக்சர் ஆயிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அன்கான்சியஸான ஸ்டேட்ல வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, இன்னொருத்தருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. நிறைய குழந்தைகளுக்கு ப்ளீடிங் நிறைய ஆயிருக்கு, நிறைய பேருக்கு ட்ராமா அதிகமாயிருச்சு. ஏன்னா அப்படியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பெரியவங்களுக்கே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க கண்ணு முன்னாடியே, குழந்தைகளுடைய கண்ணு முன்னாடியே இப்படியான கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கப்போ அவங்க மன ரீதியில நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சமாளிச்சுக்குவாங்க அப்படின்றவங்கள அதான் அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களை சேர்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் இப்போ அங்க போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, நிறைய விமானங்களை வந்து இயக்குங்க, ஸ்ரீநகர்ல இருந்து மற்ற இடங்களுக்கு விமானங்களை நிறைய இயக்குங்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அங்க புக் பண்ணிருப்பாங்கல்ல, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு போய் அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய டூரிஸ்டுங்க எல்லாருமே முண்டி அடிச்சுட்டு எப்படியாவது ஸ்ரீநகரை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நிறைய பேர் ஸ்ரீநகர் விமான நிலையங்கள்ல குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை கையாளறதுக்கு தேவையான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய விமானம் அப்படின்றது குறைவா தான் இருக்கு. ஏன்னா ஸ்ரீநகர் போயிருக்கிற கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். நீங்க உள்ள போறதும் சரி வெளியே வர்றதும் சரி அவ்வளவு சுலபம் கிடையாது. சுலபம் இந்த சென்ஸ் நிறைய செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் இருக்கும். அது இந்த மாதிரியான சூழல்ல வந்து நிறைய இருக்கும். ரோட்ல போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பேரிகேட் போட்டு வாகனங்களை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம், அதை நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இம்மிடியட்டா அது வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல எல்லாருக்கும் அது சம்பந்தமான தகவல்கள் போய் சேர்ந்திருக்கும். ஸோ அப்ப அதுக்கு இம்மிடியட்டா அந்த கேஆஸ் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் நம்ம சுற்றுலா பயணிகள் மட்டும் இதை குறைச்சு பார்த்துடக்கூடாது. லாரி டிரைவர்ஸ் போயிருப்பாங்க, இல்ல வேற காரணங்களுக்காக ஒரு அபிஷியல் ஒர்க்கா போயிருந்திருப்பாங்க, இல்ல பிசினஸ்க்காக நிறைய பேர் போயிருந்திருப்பாங்க. இது எல்லாருக்குமே இப்ப பாதிப்பு தான். இது ஏன் வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கணும்னா, ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்டவங்க சில பேரும் இதுல அடிபட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. விமானப்படையை சேர்ந்த ஒருத்தரும் 26 வயதான ஒருத்தரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் கூட, அவங்க அந்த அதிகாரிகள் கூட நான் கொஞ்சம் நெருக்கமா பழகக்கூடியவன் அப்படின்றதுனால அவங்க ஒரு இடத்துக்கு, உதாரணத்துக்கு என் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய உயரதிகாரி மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்றத. எங்க போனாலும் முழுமையான தகவல்கள் பரிமாறப்படும். அதுல குறிப்பிட்ட விஷயம், அவங்க எங்க போறாங்க அப்படின்ற தகவல் யாருக்குமே வெளியே கசியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பெட்டாலியன்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவர் ஒரு படத்துக்கு போறாருன்னா கூட அங்க இருக்கக்கூடிய நோட்ல இது சம்பந்தமா நான் போறேன் அப்படின்றத எழுதும். நான் நிறைய டைம் கேட்டிருக்கிறேன், இது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுற மாதிரி இல்லைங்க, நீங்க எல்லா இடத்துக்கும் போறப்போ. இல்ல எங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றதுக்காக தான் கேட்கறாங்க, நாங்களே அதை மனமு வந்து பண்றோம். இல்ல திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்க இமீடியட்டா எங்களை வந்து கூப்பிடுவாங்க. சோ அது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும். ராணுவ அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பயண விவரங்கள் எல்லாமே ரொம்ப பாதுகாக்கப்படும். ஆனா இவங்க இப்படியான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்க ஹோட்டல்ஸ்ல எங்க தங்கி இருக்கிறாங்க அப்படின்றது, ஏன்னா இது கண்மூடித்தனமா யாரோ ஒரு ரேண்டமா போய் கொல்லணும் அப்படின்றது நடக்கலன்ற மாதிரி உங்களுக்கு சென்ஸ் ஆகுதா? ரேண்டமா பயணிகளை ரேண்டமா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க ஏதோ ஒரு 4 பேரு திடீர்னு உள்ள வந்து ஒரு கும்பலா இருக்கக்கூடிய இடத்துல போய் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இத பக்காவா ரொம்ப திட்டமிட்டு இத வந்து ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா காஷ்மீர் போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நானும் போயிருக்கிறேன். இங்க அவ்வளவு சுலபமாலாம் வெளியே போக முடியாது. இப்ப நான் ஒரு ஊடகத்தை சேர்ந்தவன், நான் ஒரு லைவ் பண்றதுக்காக நின்று ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் சொல்றது, புல்வாமா அட்டாக் நடந்த அந்த சில மணி நேரங்கள்ல நான் ஃபிளைட் பிடிச்சி ஸ்ரீநகர் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில நான் புல்வாமா அட்டாக் நடந்த இடத்துக்கே போயிட்டேன். அங்க எவ்வளவு தூரம் கெடுபிடிகள் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். போனவங்க எல்லாருக்குமே தெரியும். டூரிஸ்டா போறவங்களுக்கு கூட அது பெரிய அளவுல கவனிக்காம இருப்பாங்க. ஆனா எல்லாருமே தீவிரமா கண்காணிக்கப்படுவாங்க, தீவிரமா வாட்ச் பண்ணப்படுவாங்க. இருக்கும் பொழுது AK-47 மாதிரியான நவீன ரக துப்பாக்கிகள், அதுவும் அவ்வளவு பெரிய துப்பாக்கிகளை எடுத்துட்டு வந்து பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு சுட்டுருக்காங்க. பாயிண்ட் பிளாங்க்னா நெத்தி கிட்ட வச்சு சுடுறது. நீங்க அது வந்து ஒரு ஏதோ ஒரு எமோஷனலா பண்றதெல்லாம் கிடையாது. இப்படி பண்ணா இப்படி செத்து போயிருவாங்கன்னு தெரிஞ்சே பண்ணக்கூடிய விஷயம். அங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க, அதை உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த நிறைய பேர் நான் சோசியல் மீடியாவில் போட்டாலும் நிறைய பேர் என்கிட்ட திட்டுறாங்க, நீங்க எப்படி அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க எப்படி, ஏன்னா
பாதிக்கப்பட்ட உயிரிழந்த ஒருத்தருடைய மனைவி அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்க கதறி சொல்றாங்க. என்கிட்ட வந்து நீங்க எந்த மதத்துக்காரங்கன்னு கேட்டாங்க, உங்க பேரு கேட்டாங்க அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. உயிரற்ற உடல்களா இருக்கக்கூடிய உங்களுடைய உடல்கள்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாம வெறும் அவங்க இன்னர்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கச்சிதமா பொறுமையா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த இடமும் அப்படிதான், ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெக்கிங் போற மாதிரியான ஒரு இடம் அப்படின்றதுனால மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும் பொழுது இம்மிடியட்டா அங்க ராணுவத்துடைய நடவடிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய வெற்றி தோல்வி, அதாவது உளவுத்துறை எந்த இடத்துல தோற்று போனாங்க. செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஏன் இல்ல அது இல்லாம ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு துர்பாக்கியமான விஷயம் நடந்துருச்சு. அப்போ அதுக்கு பொறுப்பு யார் இருப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துறையினர். அவங்களுடைய கை காட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருமே கேட்க வேண்டியது உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா நம்ம கடந்து போயிட முடியாது. அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறாரு, நிறைய விஷயங்களுக்காக போயிருக்கிறாரு. நீங்க ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ இப்பதான் வங்கதேசத்துக்கு எதிராக அங்க இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னு நம்ம இப்பதான் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம். சாலை போக்குவரத்து வழியா வர்த்தகம் பண்றதுக்கான தடை, நிறைய டாக்ஸ் போடுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் துணை அதிபர் இங்க வந்திருக்கிறாரு. இது வெறும் இந்தியாவுடைய உளவுத்துறையுடைய தோல்வி அப்படின்றத மட்டும் நம்ம எப்படி சுருக்கி பார்க்க முடியும்? ஏன்னா அமெரிக்க துணை அதிபர் இங்க வந்திருக்கிறப்போ அவர் எந்த நாட்டுக்கு போனாலும், அதிபரோ துணை அதிபரோ ஒரு பாதுகாப்பு செயலாளர் யாரு போனாலுமே அந்த நாட்டுல ஒரு வேலை எதுவும் தவறு வந்துச்சுன்னா உடனே அமெரிக்காவும் கொஸ்டின் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அங்க இருக்கக்கூடிய அதிபரையோ துணை அதிபரையோ கொஸ்டின் பண்ணுவாங்க. டெஃபினட்டா நடக்கும். இது இப்ப 26, 28 பேர் வரைக்கும் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. உலக நாடுகளுடைய அத்தனை தலைவர்களுமே, தொடங்கி பெலானி தொடங்கி அத்தனை தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா உலகம் இதை உற்று பார்த்துட்டாங்க. அப்போ இது நேரடியா அவங்க அடுத்து கேட்க போறது இந்தியாவுக்கு அடுத்துதான் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய உளவுத்துறை எங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு தெரியும் அவங்க மீடியேஷனுக்கு அவங்க எவ்வளவு தூரம் காஷ்மீர் விவகாரங்கள்ல அவங்க மீடியேஷனுக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இங்க 4 நாள் சுற்றுப்பயணம், ஏதோ ஒரு பெரிய சம்மிட் நடக்குது அதுக்காக மட்டும் இல்ல, ஒரு திட்டமிட்டு 4 நாட்கள் இங்க எங்கெல்லாம் நான் போகணும் அப்படின்னு வந்திருக்கிறாரு. இது டெல்லியில இருந்து ஏதோ தொலைவுல நடக்கக்கூடிய காஷ்மீர்ல அப்படின்னு கிடையாது. எங்க நடந்தாலும், தமிழ்நாட்டுல நடந்திருந்தாலும், கேரளாவில் நடந்திருந்தாலும், நார்த் ஈஸ்ட்ல நடந்திருந்தாலும் அது கெட்ட பேரும் மொத்தமா தான் அமெரிக்காவுக்கும் சேர்த்துதான் வரும். அப்போ அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்தியாவுடைய தோல்வி உளவுத்துறை மாதிரியே அவங்களுடைய தோல்வியும் இது இருக்கு. ஆனா இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமே, ரயில் விபத்துகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சொல்ல, அவ்வளவு பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு. எந்த அரசா இருந்தாலும் அப்படியான ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னா உடனடியா சம்பந்தப்பட்ட அமைச்சரை வந்து அவரே தார்மீகமா பொறுப்பேற்று பதவி விலகினார். தான் கடந்த காலங்கள் நடந்திருக்கு. அப்படி நடக்காதப்போ இப்ப இதுக்கு யாரு பொறுப்பு? அமித்ஷா அவர்களை தான் பொறுப்பு கை காட்டுவாங்க, எல்லாருமே கை காட்டணும். ஆனா அவரு அந்த இடத்த விட்டு வருவாரு. ஆனா என்னன்னா இப்ப அதை நம்ம பேசுறது ரொம்ப டூ ஏர்லி. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அங்க இயல்பு நிலையை கொண்டு வரணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறமான ஒரு அழுத்தம் அப்படின்றது நிச்சயமா எதிர்கட்சிகள் சார்பாகவும் நடுநிலை ஊடகங்கள் சார்பாகவும் மத்திய அரசு முன்னாடி வைக்கப்படும். ஏன்னா நடந்திருக்கிறது மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வியுடைய பெரிய விலைதான் நம்ம கிட்டத்தட்ட 28 பேரை இழந்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய தாக்குதல். இனி யாரு அங்க ஜம்மு காஷ்மீருக்கு தைரியமா சுற்றுலாவுக்கோ இல்ல வேற எதுக்கா யார் போவாங்க? கொஞ்ச நாளைக்கு ஆகும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாதம் 2 மாதமாவது. இதுதான் பீக் டைம். இதுதான் அவங்களோட டூரிசத்துக்கான பீக் டைம். இந்த கோடை காலத்துலதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சுற்றுலாவுக்கு எல்லாரும் போவாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்களுடைய கடந்த ஒரு வருடத்துக்கான சேமிப்பு, அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கான எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாயிடுச்சு. இது நிச்சயமா நிறைய பேர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா அப்படி பதில் சொல்லுவாங்களா? கடந்த காலங்கள் அப்படியான பதில்கள் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான். இதுலயாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல பெண்களை எல்லாம் விட்டுட்டாங்க, ஆண்களை மட்டும்தான் குறிவைத்து சுட்டிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்லாம் வருது. நீங்க அதை மதம் சொன்னீங்க, இதெல்லாம் நடந்ததா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அங்க இருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன? அவங்களுக்கு இது வந்து ஒரு கொலை அப்படின்றது மட்டும் நோக்கம் கிடையாது. கொலைகளை ஒட்டி நிறைய செய்திகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த தீவிரவாதிகள் திட்டமிட்டாங்க. அதுதான் இங்க மெயின் விஷயம். ஏன்னா
ஆன் ரெக்கார்ட்ல வந்து நிறைய பேர் பேசுறாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல நீங்க எதுல வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லாத்துலயுமே ரிப்போர்ட் ஆயிருக்கு. பெண்கள் வந்து அவங்க கணவனை கொல்லும் பொழுது அவங்க மனைவி அந்த ஒரு எமோஷனல் என்ன சொல்லுவாங்க, என்ன மட்டும் ஏன் விடுற, என்னையும் கொண்டுடு அப்படின்னு சொல்லும் பொழுது போய் உங்க அரசாங்கத்திட்ட போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்கன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இது வெறும் படுகொலையா மட்டும் நடத்தப்படணும் அப்படின்னா எங்கேயாவது தொலைவுல இருந்து ஒரு பாம்பு வச்சோ இல்ல ஒரு சுட்டுக்கொலையோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க அது மட்டும் நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா காஷ்மீருக்குள்ள ஒரு நார்மலான ஒரு சூழல் நிலவுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வந்தே பாரத் ரயில் திட்டம் அறிமுகப்படுத்துறதாகட்டும், புது புது நலத்திட்டங்கள் எல்லாம் அங்க செயல்படுத்துறதாகட்டும், தொடர்ச்சியா அவங்க வெளியில இருந்து நபர்கள் போகக்கூடியது, சுற்றுலா தலங்களா மாறுறது, ஜனநாயகம் திரும்பி இருக்கு. மெயினா தீவிரவாதிகள் விரும்பாத விஷயம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஜனநாயகம் வரவே கூடாது, தேர்தல் நடத்தப்படவே கூடாது அப்படின்றதுதான். பட் அது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நிறுத்தணும், குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்காகவாது அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுதான் இருக்கும். இப்போ பெண்கள் அப்படி அழுது இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஏதோ ஒரு செய்தியை சொல்லணும். இப்போ வக்ஃபு மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இங்க போராட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது வெறும் காஷ்மீர்ல மட்டும் இல்லாம இந்தியா முழுமைக்கும் இந்த விவகாரத்தை பேச பொருளாம. ஏன்னா இன்னொரு சைடு இங்க இருக்கு, அதெல்லாம் அடிப்படையிலேயே முட்டாள்தனமான விஷயம். பண்ணது எங்கிருந்தோ வந்த தீவிரவாதிகள். இவங்க என்ன நடக்கணும்னு நினைச்சாங்க, இந்தியாவில கலவரம் வரணும்னு நினைச்சுதான் இதை பண்ணிருக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கக்கூடியவங்க அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவா இருந்தாலும் அதை நம்ம யாராவது பண்ணிட்டோம் அப்படின்னா தீவிரவாதிகள் அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற அர்த்தம். இந்த வீடியோ மூலியமா நானும் சரி, நீங்களும் சரி, அரண்சை நேயர்களும் சரி, அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் நடந்துடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் இப்ப அங்க நடந்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. ஓவைசி அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பாஜக சொல்லுவாங்க. அதே ஓவைசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, ஒரு பிரஸ் மீட் பேசியிருக்கிறாரு. வந்தவங்க அவங்களுடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்திட்டாங்க. யார தீவிரவாதிகளை சொல்றாங்க. இந்துக்களை கொன்றதன் மூலியமா வெளியிருந்து வந்தவங்க தங்களோட மத அடையாளங்களை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்றது அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் அது எந்த விதமான உடன்பாடும் கிடையாது அப்படின்றதுதான். சோ அதை எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன இலக்கை வந்து தீவிரவாதிகள் முன் வச்சு இதெல்லாம் நடத்துறாங்களோ அதுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய யாருமே பலியாயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல பேசியிருக்கிறோம். ஃபேக் நியூஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திட்டு நீங்க அங்கிருந்து முக்கியமான தகவல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியாக உரையாடவும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருதலை பண்ணி ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.